Hello guys, welcome back to Peak Time Learners. இந்த வீடியோவில் September 3rd 2024 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். ஸ்டார்டிங் பிஎஸ்சி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் அதுக்கப்புறமா யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் அண்ட் ஒவ்வொரு ஆர்டிகல்ஸும் எந்தெந்த டைமென்ஷனில் படிக்கணும்னு இதில் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நான் எடுத்திருக்க நியூஸ் பேப்பர் தி ஹிந்து டெல்லி எடிஷன் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். சுப்ரீம் கோர்ட்டோட 75th ஃபவுண்டேஷன் ஆனிவர்சரி செலிப்ரேஷனில் தான் நியூ ஃப்ளாக் அண்ட் எம்ப்ளம் அன்வைல் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்ட்லி ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி 4 கம்பெனிஸ்க்கு நவரத்னா ஸ்டேட்டஸ் கொடுத்துருக்குறாங்க. யூனியன் கேபினட் டிஜிட்டல் அக்ரிகல்ச்சர் மிஷனுக்காக ₹2817 crores அப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் வித் IIM அம்ரிஸ்டர் கூட 5-day மேனேஜ்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. ரீசெண்டாக இந்தியன் ஆர்மி ஃபோர்ஸ் வெட்டரன்ஸ் அண்ட் தேர் ஃபேமிலிஸை சப்போர்ட் பண்ணுற மாதிரி ப்ராஜெக்ட் நமன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ரீசெண்ட்லி குளோபல் ஃபின்டெக் ஃபெஸ்ட் 2024 மும்பையில் வச்சு நடந்திருக்கு. இவ்வளோ தான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ். அண்ட் இதுக்கப்புறமா யூபிஎஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் எடிட்டோரியல் பேஜில் உள்ளது தான் டீலிங்ஸ் அட் அ சைனா ஆஃப்ரிக்கா ஃபாரம் தட் இந்தியா மஸ்ட் ட்ராக். சைனா அண்ட் ஆஃப்ரிக்கா ஒரு மீட்டிங் ஹெல்ப் பண்ண போகிறாங்க. இது 9th எடிஷன் ஆஃப் தி ஃபோரம் தான். சைனா அண்ட் ஆஃப்ரிக்கா கோஆப்ரேஷன் நடத்துகிற ஒரு மீட்டிங். அண்ட் இது September 4th to 6th பெய்ஜிங்கில் நடக்க போகுது. அண்ட் இது எதுக்காகனா சைனா அண்ட் ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான் இந்த ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி சைனா அண்ட் ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஸ் படிக்கணும். அண்ட் ஆஃப்ரிக்காவோட ரிலேஷன்ஸ் வித் அதர் கண்ட்ரீஸ், ஆஃப்ரிக்காவுக்கு மற்ற கண்ட்ரீஸ் கூட ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு படிக்கணும். பிகாஸ் ஆஃப்ரிக்கா கரண்ட்லி ஒரு இன்ஸ்டேபிளான ஒரு கண்ட்ரி தான் ஆஃப்ரிக்கா. அண்ட் ஆல்சோ நிறைய ஹியூமனிடேரியன் க்ரைசிஸ்லாம் நடக்கிற ஒரு கண்ட்ரி தான். ரீசெண்டாக எஸ்டர்டே கூட நியூஸில் ஒரு எடிட்டோரியல் பேஜில் பார்த்துருந்தோம். சைனாக்கும் ஆஃப்ரிக்காவுக்கும் இருக்கிற டீலிங்ஸ், சைனா ஆஃப்ரிக்கா ட்ரேட் இதெல்லாமே படிக்கணும். அண்ட் இப்போ இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் என்ன, ஆஃப்ரிக்காவில் இப்போ இருக்கிற இஷ்யூஸ் எல்லாம் என்ன, அண்ட் இதிலேருந்து இந்த சைனா ஆஃப்ரிக்கா மீட்டிங்லேருந்து இந்தியா இதெல்லாம் கற்றுக்கணும். இந்தியா இதெல்லாம் படிச்சுட்டு இதிலேருந்து இந்த சைனா ஆஃப்ரிக்கா மீட்டிங்லேருந்து இந்தியா இதெல்லாம் கற்றுக்கணும். அண்ட் இதிலேருந்து இந்தியா அண்ட் ஆஃப்ரிக்கா ரிலேஷன்ஷிப்பை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நம்ம இது படிக்கணும். அண்ட் இந்தியா லாஸ்ட்டாக ஆஃப்ரிக்கா கூட மீட்டிங் வச்சது 2015. இப்போ ரொம்பவே கேப் ஆயிடுச்சு. அப்போ இந்த கேப்புக்கு உண்டான ரீசன் என்ன, மறுபடியும் இந்த ரிலேஷன்ஷிப்பை எப்படி இன்க்ரீஸ் பண்ணலாம், இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து படிக்கணும். நெக்ஸ்ட் ஒன், த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் இஸ் நாட்டி. இந்த ஒரு ஆர்டிக்கல்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் பில் பற்றி தான் சொல்லியிருக்காங்க. அது கொஞ்சம் கூட காம்ப்ளிகேட்டடாக இருக்குது, காம்ப்ளிகேஷன் பற்றி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அமெண்ட்மெண்ட் என்னென்னு படிக்கணும். டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 படிக்கணும். அண்ட் இந்த பில், இந்த ஒரு ஆக்டுக்குள்ளே கீ ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, இந்த பர்பஸ் ஆஃப் இந்த டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 2005 பர்பஸ் என்ன, அண்ட் இதில் இருக்க பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் அண்ட் இதுக்குள்ளே சேலஞ்சஸ் என்னெல்லாம் படிக்கணும் இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ஹான்சிங் ஓவர்சைட். இதில் ஜிஎஸ்டி கவுன்சிலோட மீட்டிங் பேஸ் பண்ணி தான் இதில் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆர்டிக்கல்லேருந்து நம்ம இதெல்லாம் படிக்கணும்னா ஜிஎஸ்டி கவுன்சில்னால் என்னென்னு படிச்சிருக்கணும். அண்ட் இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலில் இருக்க மெம்பர்ஸ் யாரெல்லாம்னு படிச்சிருக்கணும். தென் இதை ஹெட் பண்ணுறது, இதுக்கு ஹெட்டாக இருக்கிறது யாருன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் ஜிஎஸ்டி கவுன்சில், இந்த ஜிஎஸ்டி கவுன்சிலுக்குள்ளே ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, இதுக்குள்ளே சேலஞ்சஸ் எல்லாம் என்ன, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதெல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கணும். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல், வாட் இஸ் த யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ் பை தி ஆர்பிஐ. இப்போது ஆர்பிஐ புதுசாக யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ்னு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ULI. ஆல்ரெடி UPI இருக்குது, அது யூனிஃபைடு பேமெண்ட் இன்டர்ஃபேஸ். அண்ட் இது யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ். லெண்டிங் பர்பஸ்க்காக லான்ச் பண்ணுறது தான் யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ். அண்ட் இது நார்மல் ட்ரெடிஷ்னல் சிஸ்டம் மாதிரி இல்லாமல் அதிலிருந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாம் இதில் இருக்கும். ஸோ இந்த பேஸ் பண்ணி யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ்னால் என்ன, இது நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ யூனிஃபைடு லெண்டிங் இன்டர்ஃபேஸ்னால் என்னென்னு படிக்கணும். அண்ட் நார்மல் போரோயிங் சிஸ்டம்குள்ளே டிஸ்அட்வான்டேஜஸ், இதுக்குள்ளே பெனிஃபிட்ஸ் படித்தா மட்டும் போதும். இது நமக்கு ப்ரிலிம்ஸில் வர ஒரு சின்ன டாபிக் தான். Prime Minister's visit to Brunei, Singapore to focus on trade and technology.
பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ ப்ரூனே அண்ட் சிங்கப்பூர்லாம் விசிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் இந்த விசிட்டுக்குள்ளே மெயின் ஃபோக்கஸ் என்னென்னா ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி தான். ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான், நம்ம கண்ட்ரி கூட உள்ள ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தான் இந்த கண்ட்ரீஸை வந்து பிரைம் மினிஸ்டர் விசிட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரூனை இந்த நேஷன் எடுத்துக்கிட்டால், இந்த கண்ட்ரி வந்து ஃபோசல் ஃபியூலெல்லாம் நல்லா ரிச்சாக உள்ளது. ஸோ நம்ம வந்துட்டு ரஷ்யாவில் இருந்தால் ஆயில் எல்லாமே இம்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம். பட் அங்கே வந்து அதை டிக்ரீஸ் பண்ணிவிட்டு ப்ரூனைலேருந்து இம்போர்ட் பண்ணலான்னு ஒரு பிளான் வந்து போயிட்டுருக்கு. அண்ட் ப்ரூனையில் சீப்பர் ப்ரைஸுக்கு கொடுக்குறாங்க. இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி இது நமக்கு ப்ரிலிம்ஸில் கொஷின் வரைக்கும் தான் சான்ஸ் இருக்குது. சிங்கப்பூர் அண்ட் ப்ரூனையில் உள்ள இந்தியன் ரிலேஷன் என்ன, அண்ட் சிங்கப்பூர் அண்ட் ப்ரூனையில் உள்ள ரிசோர்ஸஸ் எல்லாம் என்ன, இதெல்லாம் நமக்கு எந்த மாதிரி ஃபீல்ட்ஸ்லலாம் நம்ம இந்த கண்ட்ரிக்குள்ள ரிலேஷன் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரூனே எடுத்துக்கிட்டால் ஃபோசில் ஃபியூல்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ண முடியும், ஸ்பேஸ் டீல் ட்ராக்கிங் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் இருக்கும், ஜியோபொலிட்டிக்கல் இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் வந்திருக்கு. அண்ட் இந்த விசிட்டில் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது ட்ரேட் அண்ட் டெக்னாலஜி தான். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் சென்டர் கான்ஸ்டிடியூட்ஸ் 23rd லா கமிஷன். இதை பேஸ் பண்ணி லா கமிஷனுக்குள்ளே 10-year பீரியட் என்ன, அண்ட் இதில் இருக்க மெம்பர்ஸ் யாரெல்லாம், எக்ஸ் ஒஃபீஷியல் மெம்பர்ஸ் யாரெல்லாம் படித்து வச்சுருக்கணும். இதை பேஸ் பண்ணி ப்ரிலிம்ஸில் கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் கேபினெட் ஓகேஸ் 7 schemes ஃபார் farmers worth ₹14,235 crores. கேபினெட்லேருந்து ஃபார்மர்ஸுக்காக 7 schemes வந்து கொண்டு வந்திருக்காங்க, worth ₹14,235 crores. இதில் என்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் வருது அண்ட் ஒவ்வொரு ஸ்கீம்ஸ்குள்ளே இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு படிச்சிருந்தா போதும். அண்ட் இதுக்குள்ளே இந்த ப்ரைஸ் மணி, இந்த ப்ரைஸ் எவ்வளோ, இதெல்லாம் நம்ம நோட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை, பிகாஸ் இது சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ இதில் வந்திருக்க 7 நியூ ஸ்கீம்ஸ் என்னென்னு மட்டும் படித்தா போதும். ப்ரிலிம்ஸில் தான் இந்த பேஸ் பண்ணி கொஷின் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் மேபி எஸ்ஏ வரதுக்கு சான்சஸ் இருக்குது மெயின்ஸில். நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் PMI சிக்னல்ஸ் மேனுஃபேக்சரிங் ஈஸ்ட் டு 3-month low in August. PMIனா பர்ச்சேசிங் மேனேஜர்ஸ் இன்டெக்ஸ். அண்ட் இது வந்துட்டு ஆகஸ்ட்டில் லோவாயிருக்கு. ஜூலையில் 58.1 இருந்திருக்கு. பட் இந்த மந்த் ஆகஸ்ட்டில் 57.5 ஆயிடுச்சு, டிக்ரீஸ் ஆகிருக்கு. அப்போ இந்த பர்ச்சேஸ் அண்ட் மேனுஃபேக்சரிங் இன்டெக்ஸ்னால் என்னென்னு படிக்கணும், அதில் உள்ள கண்டிஷன்ஸ் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அண்ட் இப்போ இந்த ரேட்டு ரெடியூஸ் ஆனதுக்கான ரீசன்ஸ் என்னெல்லாம், இதெல்லாமே நம்ம படித்து வச்சுருக்கணும். அண்ட் இந்த ஒரு இன்டெக்ஸ் வந்துட்டு 50க்கு கம்மியாக இருந்தால் அந்த எக்கனாமி வந்து ஸ்ட்ரிங்கிங்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 50 இருந்தால் எக்கனாமி வந்து ஸ்டார்டிங்னு சொல்லலாம். அண்ட் கிரேட்டர் தென் 50 இருந்தால் எக்கனாமி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி PMIக்கு டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. அப்போ வாட் இஸ் PMI அண்ட் இதில் உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் என்ன, கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் PMI, இந்த இன்டெக்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுவாங்க, இது எல்லாமே இந்த ஒரு ஆர்டிக்கல் பேஸ் பண்ணி படித்து வச்சுருக்கணும். ஸோ இவ்வளோதான் இன்றைக்குள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் உள்ள இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் மட்டும் ஷேர் பண்ணுறதுக்கான ரீசன் என்னென்னா, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ பிகினர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பரில் எந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ரீட் பண்ணணும், எதை மிஸ் பண்ணணும், அண்ட் எந்தெந்த டைமென்ஷன்ஸில் ரீட் பண்ணணும், இப்படி எதுவுமே தெரியாது. அவங்க எல்லா ஆர்டிகல்ஸையும் ரீட் பண்ணி அவங்களோட டைம் வந்து வேஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டைம் வேஸ்ட்டு குறைக்கிறதுக்காக தான் இம்பார்ட்டண்ட்டாக உள்ள ஆர்டிகல்ஸ் மட்டும் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். அப்போ இதை பார்த்துட்டு நீங்கள் இதை பேஸ் பண்ணி நியூஸ் பேப்பர்ஸ் எல்லாம் ரீட் பண்ணால் உங்களுக்கும் டைமும் வந்துட்டு லெஸ்ஸாக தான் யூஸ் ஆகும் நியூஸ் பேப்பர் ரீடிங்க்கு. அண்ட் நீங்கள் மற்ற சப்ஜெக்ட்ஸ்லேயும் வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.